வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா லான்ச் ஆகி டாக் ஆஃப் த டவுனா இருக்கிற iPhone 14 தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். பாக்ஸ் இங்க ரெடியா இருக்கு, நீங்களும் ரெடியா இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம கிட்ட iPhone 14 இருக்கு, அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iPhone 12, iPhone 13லாம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்குது. எந்த விதமான ஒரு மாற்றமே கிடையாது. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பிளேடு கத்தியெல்லாம் தேடணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அழகாக இதை வந்து ஒரு சாக்லேட் கவர் மாதிரி பீல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாவ். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஸ்டார்லைட் அப்படிங்கிற ஒரு கலர், நல்லா பியோர் ஒயிட்டில் இருக்குங்க. பாக்ஸ்குள்ளே வந்து ஐஃபோன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் தனியாக வாங்கினீங்கன்னா மினிமம் 1000 ரூபா 1500 ஆயிரம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேபிள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐஃபோனுடைய மதிப்புக்குரிய ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஐஃபோனுடைய யூசர் கைடு ஒன்று கொடுத்துருக்காங்க குட்டியாக. அண்ட் உங்களுக்கு சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். iPhone 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோனுடைய அப்பியரன்ஸில் iPhone 12, iPhone 13 மாதிரியே இருக்குது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக iPhone 13 மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. iPhone 13ஐயும் iPhone 14ஐயும் பக்கத்தில் வச்சோன்னா ஒரு டிஃப்ரென்ஸுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து சிமிலராக இருக்குது. வெயிட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரில்லா கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே இருக்கிற நாட்ச் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஐஃபோனுடைய சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து 12, 13, 11 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் தான் போட முடியும். இன்னொரு சிம் வந்து இ சிம், நீங்கள் வந்து கால் பண்ணி தான் ரிஜிஸ்டர் பண்ணணும். அதே மாதிரி iPhone 14லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம் மட்டும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம். இன்னொரு சிம் வந்து இ சிம்மாக தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ வந்து இந்த அரிய iPhone 14 நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம். ஸோ ஐஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஆகிட்டு இருக்கு. மீன்வேல் உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக iPhone 12க்கும் iPhone 14க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ iPhone 12 வந்து நம்ம கிட்ட இருக்குது. iPhone 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம டாப்பில் பார்க்குறோம், எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் வைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து iPhone 12ஓட கேஸ் வந்து iPhone 14க்கு போட முடியாது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா லென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பொசிஷன் வந்து மாறுது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கீஸ் அண்ட் ப்ரொஃபைல் ஸ்விட்சர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டனுடைய பொசிஷன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸ்பீக்கர்ஸ், சார்ஜிங் சாக்கெட் அண்ட் உங்களுக்கு வந்து மைக் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது. நாட்ச் மட்டும், மேலே இருக்கிற நாட்ச் மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க 14ல். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து அப்படியே தாங்க இருக்குது. நீங்கள் வந்து ஒரு தராஸில் வச்சிங்கன்னா ரெண்டும் வந்து ஒரே லைனில் நிற்கும். அந்த அளவுக்கு வந்து 12, 13, 14 மூணுமே வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து iPhone 14 வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிருச்சு. iPhone 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR 10 சப்போர்ட் பண்ணும். டால்பி விஷன் இருக்குங்க. 800 நிட்ஸ்லேருந்து 1200 நிட்ஸ் வரைக்கும் பீக் போகும். 6.1 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி OLED டிஸ்பிளே, ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டிஸ்பிளே அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் செராமிக் கிளாஸ் கொடுத்துருக்காங்க, ஓலிபபிக் கோட்டிங்கோட. அதாவது உங்களுக்கு வந்து ஃபோனை நீங்கள் கீழே போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கிராக் ஆகாது, ஸ்க்ராட்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா iOS 16ஓட வருதுங்க. ஆப்பிள் A15 பயோனிக் சிப்போட கொடுத்துருக்காங்க. இந்த A15 பயோனிக் சிப் தான் இதுக்கு முன்னாடி வந்து iPhone 13லேயும் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோர் இருக்குது. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆப்பிளில் வந்து ரேம் வந்து ஒரே வேரியண்ட் தான் இருக்கும். 6GB, 8GB, 12GB அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேரியண்ட் இருக்குது. அது ஆண்ட்ராய்டு மாதிரி. மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128, 256 அண்ட் 512 சொல்லிட்டு 3 வேரியண்ட் இருக்குது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 12 மெகா பிக்சல் கேமரா தான். 13, 12 மாதிரியே தான், எந்த விதமான மாற்றமே கிடையாது. பட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அடிஷ்னல் மாற்றங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் வந்து சினிமேட்டிக் வியூ இருக்குது. சினிமேட்டிக் வியூ இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனி லைட் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து லோ லைட்லேயும் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். அண்ட் ஆக்ஷன் மோட் இருக்குது. இப்போ நீங்கள் ஏதாவது மூவ் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் மூவ் ஆகிட்டே எடுக்கிறீங்கன்னா அதில் வந்து ரொம்ப ஷேக்ஸ்லாம் இல்லாமல் ஆக்ஷன் மோடில் எடுத்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். 24, 25, 30, 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணலாம்.
அண்ட் 1080 பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 240 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். டால்பி விஷன் HDRோட ஷூட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமேட்டிக் மோடில் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் வந்து நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஸ்டீரியோ சவுண்ட் ரெக்கார்டிங்கும் இருக்குது. அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 12 மெகா பிக்சல் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயோமெட்ரிக் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுதான் அந்த ஃபேஸ் ஐடிக்கு வந்து ஒர்க் ஆகும் இந்த கேமரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா HDR சினிமேட்டிக் மோட் செல்ஃபி கேமராலையும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து செல்ஃபி கேமராலையும் சினிமேட்டிக் மோட் ஷூட் பண்ணலாம். அண்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். 60 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். சவுண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபேஸ் ஐடி இருக்குது ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3279 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 12, 13, 14 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டே வந்து சார்ஜ் வரும். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 1 டேக்கு நடுவில் சார்ஜ் போட வேண்டிய அவசியமும் வரலாம். ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷ்னலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா வைட் பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து சேட்டலைட்டில் வந்து ஃபோனை கனெக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ரெக்கிங் போகிறீங்க, இல்லைனா ஏதாவது ஒரு கார்டில் வந்து தொலைஞ்சு போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து வைஃபையும் இல்லை, இன்டர்நெட்டும் இல்லை, சிக்னலும் இல்லை, ஃபோனும் பண்ண முடியாது அப்படிங்கிற வேலையில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து இந்த ஃபோனை வச்சு சேட்டலைட் கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த கனெக்டிவிட்டி வந்து iPhone 14 சீரீஸில் இருக்குது. ஓவரால் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஐஃபோனை குறை சொல்லவே முடியாது. இப்போ ஐஃபோன் லான்ச் ஆனதான் ஆச்சு. நிறைய பேர் ஆல்ரெடி வந்து ஐஃபோனை பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐஃபோனுடைய விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்க. விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 79,990 ஒன்லி. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். ஓவரால் iPhone 14ல் என்னென்ன நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க. 13க்கும் இதுக்கும் நீங்கள் பக்கத்தில் வச்சிங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது எது 13 எது 14ட்டு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நாட்ச் இருக்கு இல்லையா, இந்த நாட்சில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சைஸ் சின்னது பண்ணியிருக்காங்க. 12 and 13லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வரும். இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்டரோட சேர்த்து வருது. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOS. அதாவது உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இல்லை, அதே நேரத்தில் ஃபோனும் பேச முடியாது, நீங்கள் எங்கேயாவது டெசர்டட் பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக சேட்டலைட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அது வந்து iPhone 14 சீரீஸ்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து அவங்க வந்து ஹைலைட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் பேண்ட் இருக்குது இதில். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏர்டேக்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ப்ரிசிஷனாக காட்டும். iPhone 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.1 inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதே கெப்பாசிட்டியில் இதே ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் வேணும் அப்படின்னா 6.7 inchல வந்து iPhone 14 Plus இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். நீங்கள் வந்து பெரிய ஃபோன் வேணும்னா அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபோனே வந்து உங்களுக்கு போதுமான ஃபோனாக இருக்கும். ஐஃபோன்லேயே இப்போ வந்துருக்கல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா iPhone 14 Pro தான். பட் 14 Pro கீழே நீங்கள் வந்து கொஞ்சம் விலை கம்மியாக லேட்டஸ்ட்டான மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா iPhone 14 விட்டால் வேறு வழியே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கலாம். இது ஒரு குட் பை தான். உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக iPhone 14 Proவையும் வந்து நம்ம கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனலில் வந்து அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் கிங் மொபைல்ஸ் யூடியூப் சேனல். ஸோ நீங்கள் அவரோட எதிர்பார்த்துருந்தா iPhone 14 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டீங்க. ஐஃபோன் தாங்க. 1000 ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்தாலும் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஐஃபோன் தான் பெஸ்ட்டாக தோணும். ஸோ iPhone 14 வந்து நம்ம கிங் மொபைலில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸுமே அவைலபிள். நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from DK.